நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நலமே சொல்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் கோகுலப்பிரியா சக்திவேல். இந்தியா ஒரு பல்வேறுபட்ட சுவையான உணவு வகைகளுக்கான ஒரு சிறப்பு வாய்ந்த நாடு அப்படின்னு சொல்லலாம். இந்தியர்களாகிய நம்ம எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸ்லையும், குறிப்பா தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரியான பண்டிகை காலங்களையும் உணவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அப்படி நம்ம சாப்பிட்ற உணவு தான் நம்முடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் முடிவு செய்யுது. அதன்படி நம்மோட இந்த பாரம்பரிய இந்திய உணவு வகைகள் எப்படி சர்க்கரை நோய் பாதிக்கப்படுறதுக்கு ஒரு காரணமா அமைதுங்கிறத பத்தியும், சர்க்கரை நோய் வராம தடுக்க நம்ம பாரம்பரிய உணவுகள்ல சேர்க்கப்பட வேண்டிய மற்றும் தவிர்க்கப்பட வேண்டிய உணவுகள் பத்தியும் இன்னைக்கு நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க இருக்கும். இதை பத்தின நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக டயபெட்டாலஜிஸ்ட் அண்ட் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் டாக்டர் ஆர் பிரியங்கா விக்னேஷ் மற்றும் கன்சல்டன்ட் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் டாக்டர் எஸ் கீதா லட்சுமி மற்றும் ப்ரொஃபசர் ஆஃப் எண்டோக்ரைனாலஜி டாக்டர் அட்லின் ரீனா ஆசிர்வாதம் ஆகியோர் இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் டாக்டர்ஸ். முதல் கேள்வியை டாக்டர் பிரியங்கா மேம் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். டாக்டர், இந்திய உணவு வகைகள் எப்படி சர்க்கரை நோய் வரதுக்கு ஒரு காரணமா அமையுது, அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். நம்ம இந்தியன் டயட் எஸ்பெஷலி தமிழ்நாடுல உணவு வகைகள்ல பார்த்தோம் அப்படின்னா மாவு சத்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம 3 வேளை சாப்பிடுற சாப்பாடுகளுமே காலையில டிஃபன்ல இட்லி தோசையா இருக்கட்டும், மத்தியானம் சாதத்துலயும் நம்ம மத்தியானமே 3 டைப் ஆஃப் சாதம், சாம்பார் ரசம் தயிர் அந்த மாதிரி எடுத்துப்போம். நைட்டு சப்பாத்தி எடுத்தாலுமே எல்லாத்துக்குமே மாவு சத்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி செகண்ட் பாத்தீங்கன்னா புரோட்டீன் கண்டென்ட், அதாவது புரத சத்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா உடல் பருமன் அதிகமாகும். உடல் பருமன் அதிகமாகிறதுனாலதான் இந்தியால இந்த டயபெட்டிஸ் அண்ட் ப்ரீ டயபெட்டிஸ் ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ சர்க்கரை நோய் வராம தடுக்கிறதுக்கு நம்ம உணவு முறையை மாத்தி அமைக்கணுமா? இதை பத்தி டாக்டர் கீதா லட்சுமி மேம் நீங்க சொல்லுங்க. ஸோ நம்ம ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்னு சுகருக்கு முந்தைய ஸ்டேஜ்ல இருக்கும் அப்படின்னா நம்மளோட உணவு பழக்கங்களை மாற்ற வேண்டியிருக்கும் அண்ட் உடற்பயிற்சியும் நிறைய செய்ய வேண்டியிருக்கும். ஸோ இந்த உணவு பழக்கங்களுக்கு நம்ம மேற்கத்திய உணவுகளை தான் நம்பி இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்மளோட பாரம்பரிய உணவு வகைகள்லயே நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா அரிசி வகைகள்லயே மாப்பிள்ளை சம்பா, கைக்குத்தல் அரிசி, ப்ரௌன் ரைஸ், இந்த மாதிரியான அரிசி வகைகள் இருக்கு. அப்புறம் மில்லட்ஸ் அப்படின்னு சொல்ற சிறுதானியங்கள், அதாவது குதிரைவாலி, திணை, கம்பு, கேழ்வரகு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் மாவுச்சத்து பொருள் இருந்தாலுமே அதிகமா சர்க்கரை அளவு ரத்தத்துல ஏறாம பார்த்துக்கும். அப்படியே சர்க்கரை அளவு ஏறினாலும் ரொம்ப பொறுமையா நிதானமா இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறதுனால நமக்கு நாளடைவுல சர்க்கரை நோய் வராம நம்மளால பாதுகாக்க முடியும். அண்ட் இந்த ப்ரீ டயபெட்டிஸ்ல இருந்தும் வெளிப்பட்டு நம்ம நார்மல் சர்க்கரை அளவுகளை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த உணவுகள் உதவி செய்யும். நம்முடைய ரத்த சர்க்கரை அளவை பேலன்ஸ்டா வச்சிருக்க உதவக்கூடிய உணவுகள் பத்தி டாக்டர் அட்லின் ரீனா மேம் நீங்க சொல்லுங்க. நம்ம ட்ரெடிஷனல் இந்தியன் சாப்பாடுல முக்கியமாவே பிளான்ட் பேஸ்ட் டயட் தான் சாப்பிடப்படுது. அதுல முக்கியமா முழு தானியங்கள், கீரைகள், காய்கறிகள், பழங்கள், நட்ஸ் இதெல்லாமே நார்ச்சத்தும் புரதச்சத்தும் அதிகமா தருது. இது மட்டும் இல்லாம பால் சேர்ந்த ப்ராடக்ட்ஸ், ஃபிஷ், சிக்கன், எக்ஸ் இதெல்லாமே புரோட்டீனும் அதிகமா தருது. இதெல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியமானது. வெறும் வெயிட் மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்ல, குளுக்கோஸ் கண்ட்ரோலுக்கும் தான். இதெல்லாத்துக்கும் மேல நம்ம சமையலுக்காக பண்ற எண்ணெய்கள், அதாவது நம்மளோட கோகோனட் ஆயில், நம்மளோட எள்ளு எண்ணெய்கள், கடலை எண்ணெய் இதெல்லாமே நம்மளோட வைட்டமின் ஏ, டி, இ, கேன்னு சொல்லக்கூடிய ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸை அப்சர்வ் பண்றதுக்கு உதவியா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல நம்மளோட ட்ரெடிஷனல் மெத்தட்ஸான நம்மள முளை கட்டுறது, ஃபெர்மெண்டேஷன் பண்றது, இதெல்லாமே புளிச்ச சாப்பாடு சாப்பிட வைக்கிறது, இதெல்லாமே நம்மளோட நியூட்ரிஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. சோ எல்லாத்துக்கும் மேல நம்மளோட முக்கியமான சாப்பாடை காம்பினேஷன்ல எடுக்கும்போது, அதாவது மாவுச்சத்தும் புரதச்சத்தும் காம்பினேஷன்ல எடுக்கிறது போது நம்மளோட நியூட்ரிஷன் காம்பனன்ட் டெஃபினட்டா இன்க்ரீஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சேர்த்து நீங்க தால், சாம்பார், வெஜிடபிள் கறி இதெல்லாம் எடுக்கும் போது நம்மளோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் அண்ட் கிளைசிமிக் லோட் ரெண்டுமே நமக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு உதவியா இருக்கு. இப்ப நம்ம வழக்கமா எடுத்துக்கிற உணவுகளையே ஆரோக்கியமான உணவுகளா எந்த மாதிரி மாத்தி எடுத்துக்க முடியும்? இதுக்கான பதில டாக்டர் பிரியங்கா மேம் நீங்க சொல்லுங்க. சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம உணவுல மாவு சத்தை கார்போஹைட்ரேட் கண்டென்ட்டை கம்மிப்படுத்தணும். ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ்க்கு பதிலா சிறுதானியங்கள், முழு தானியங்கள் எல்லாமே யூஸ் பண்ணணும். செகண்ட் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா புரத சத்து அதிகப்படுத்தணும். எல்லா சாப்பாடுலயுமே ஏதாவது ஒரு புரத சத்து இருக்கணும். புரத சத்துக்கு சோர்சஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா முட்டை, மீன், வெஜிடேரியன்ல சுண்டல், பச்சை பயிறு, பன்னீர், மஷ்ரூம் இதெல்லாமே அதிகமா சேர்த்துக்கணும்.
மூணாவது பாத்தீங்கன்னா நாறு சத்து. நாறு சத்தும் வந்து அதிகப்படுத்தணும். இது எதுல இருக்கும்னு பாத்தீங்கன்னா காய்கறிகள், அப்புறம் பழங்கள், இது எல்லாத்துலயுமே இருக்கு. பச்சை காய்கறிகள், கீரைகள் எல்லாத்தையும் அதிகப்படுத்திட்டு கிழங்கு வகைகளை வந்து கொஞ்சம் குறைக்கணும். நாலாவது பாத்தீங்கன்னா ஆயில், நெய், ஆயில் எல்லாமே வந்து அளவு வந்து குறைக்கணும். ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு பர்சன் வந்து 1/2 லிட்டருக்கு மேல வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஆரோக்கியமான உணவு சமைக்கிற முறைகளை வந்து நம்ம கடைபிடிக்கணும். அதாவது டீப் ஃப்ரைங் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வேக வைக்கிறது, கிரில்லிங், ரோஸ்டிங் அந்த மாதிரி முறைகளை கடைபிடித்தா நல்லது. இப்போ ஆரோக்கியமான உணவுகளே எடுத்துக்கிட்டாலும் அளவுக்கு அதிகமான ஃபுட் எடுத்துக்கிட்டா என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும்? டாக்டர் கீதா லட்சுமி மேம், நீங்க இதை பத்தி சொல்லுங்க. இப்ப நம்ம பாரம்பரிய உணவுகள் அப்படின்னா வந்து அதற்கு சர்க்கரை நோயில என்ன மாதிரியான உதவி செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து பாரம்பரிய உணவுகளா இருந்தாலுமே நம்ம அதிக அளவு எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ நிறைய பேர் சொல்றது நான் வந்து சப்பாத்தி தான் சாப்பிடுறேன், கேழ்வரகுல தான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம அதையே வந்து அதிக அளவுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சர்க்கரை கூடும். ஏன்னா நம்ம கேலரிஸ் அப்படின்னு சொல்றது எல்லாமே நம்ம எடுத்துக்கிற அளவை பொறுத்ததுதான். ஸோ நம்ம வந்து சிறுதானியங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம வந்து ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுலயுமே குவான்டிட்டி கம்மியா, போர்ஷன் கண்ட்ரோல், அதாவது அளவு குறைவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சர்க்கரை அதிக அளவு கூடாது. சோ இது ஒண்ணு. ரெண்டாவது, இதற்கு பதிலா இடையிடையில பழங்கள், புரதச்சத்து நிறைந்த பொருட்கள் நம்ம எடுத்துக்கலாம். இது மூலமாவும் சர்க்கரை அளவு அதிகமாகாம நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். நம்ம இந்திய உணவு வகைகள்ல ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஏதாவது குறிப்பிட்ட மசாலாவோ இல்ல ஏதாவது மூலிகைகளோ இருக்கா டாக்டர்? இதை பத்தி டாக்டர் அட்லின் ரீனா, நீங்க இதை பத்தி சொல்லுங்க. டயபெட்டிஸ்ல 2 முக்கிய ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது. முதலாவது, இன்சுலினோட சுரக்கிற தன்மை கம்மியா இருக்கு. இரண்டாவது, இன்சுலினோட வேலை செய்யும் தன்மை கம்மியா இருக்கு. நம்மளோட ஸ்பைசஸ் அண்ட் ஹெர்ப்ஸ்ல முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா கொரியாண்டர், அதாவது மல்லித்தலைங்கிறது வந்து இன்சுலின் சுரக்கிற தன்மையை அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்சுலினோட வேலை செய்யும் தன்மையை அதிகரிக்கிறதுக்கு மஞ்சள், பட்டை, கிராம்பு, இஞ்சி மற்றும் சீரகம் இதெல்லாம் உதவியா இருக்கு. முக்கியமா இந்த கிராம்பு நம்ம சொல்லக்கூடிய கிளவுன்னு சொல்லக்கூடியது வந்து ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால டயபெட்டிஸ்க்கு அது யூஸ் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம வெந்தயம், பிளாக்ஸ் சீட்ஸ் இதெல்லாமே நம்ம மாவுச்சத்தை ரத்தத்துல அப்சார்ப் ஆகிறத ஸ்லோ டவுன் பண்ணுது. ஸோ ஸ்லோ டவுன் பண்றதுனால நம்ம பாடியால அதை காம்பன்சேட் பண்ண முடியுது. பட் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஸ்பைசஸ் அண்ட் ஹெர்ப்ஸ் நம்மளோட டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு உதவியா இருக்குங்கிறதுனால அது மட்டுமே போதாது. சோ அப்படி இருக்கும் சிச்சுவேஷன்ல இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணலாமே தவிர இதை மட்டும் நம்பிட்டு நம்ம மாத்திரைகளையோ இல்ல நம்ம வாழ்க்கை முறை மாற்றத்தையோ நம்ம செய்யறத தவறிடக்கூடாது. நேயர்களே, நலமே சொல்க நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். நலமை சொல்க நிகழ்ச்சியில சர்க்கரை நோயின் முந்தைய நிலை பத்தி தொடர்ந்து பேசலாம். இப்போ சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஸ்வீட் சாப்பிட்றது ஒரு சிலர் வழக்கமா வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு நபர் சர்க்கரை நோய் பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல இருக்காருன்னா அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஸ்வீட்ஸ் எடுத்துக்கிறத ஃபுல்லாவே அவாய்ட் பண்ணணுமா? இதுக்கான பதில டாக்டர் பிரியங்கா மேம் நீங்க சொல்லுங்க. இந்தியன் கல்ச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லா பண்டிகைகளுக்கு ஒகேஷன் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஸ்வீட்டை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. இந்த ப்ரீ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்வீட் அளவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா எடுத்துக்கணும். அதே மாதிரி ஹெல்தி ஸ்வீட்ஸ், கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியா இருக்கிற ஸ்வீட்ஸ், கொஞ்சம் புரத சத்து, நார் சத்து இருக்கிற ஸ்வீட்ஸ் மாதிரி வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ யாராருக்கு சாக்லேட் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் சாக்லேட்டை விட டார்க் சாக்லேட், சுகர் ஃப்ரீ சாக்லேட்ஸ் அந்த மாதிரி வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்வீட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸால செஞ்ச ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சுகர் கிரேவிங்ஸ் வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ்ல என்ன அப்படின்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதோட சேர்த்து நார்ச்சத்தும் இருக்கும். ஸோ வந்து நார்மல் ஸ்வீட்ஸ் விட ஃப்ரூட்ஸ் ஆர் பெட்டர். நீர்ச்சத்து ரத்த சர்க்கரை அளவுகள்ல எந்த வகையில தாக்கத்தை ஏற்படுத்துது? நம்ம உடம்பு ஹைட்ரேட்டடா வச்சுக்க என்னென்ன பண்ணலாம்? இதை பத்தி டாக்டர் கீதா லட்சுமி மேம் நீங்க சொல்லுங்க. நமக்கு வந்து தண்ணீர்ச்சத்து, நம்மளோட நீர்ச்சத்து அப்படின்னு சொல்றது நம்ம உடம்புல வந்து ஒரு முக்கியமான விஷயமா வந்து கருதணும். நம்ம உணவு பழக்க வழக்கங்களோட சேர்த்து நம்ம ஒரு நாளுக்கு எவ்வளவு தண்ணீர் எடுத்துக்கிறோம் அப்படின்றது முக்கியம். ஏன்னா இதுவும் வந்து நம்மளோட ரத்தத்தோட சர்க்கரை அளவை மெயின்டைன் பண்றதுக்கு நமக்கு உதவி பண்ணுது. ஸோ நம்மளால வந்து 2-3 விஷயங்கள் பண்ணலாம். ஒரு நாளைக்கு நம்ம இவ்வளவு தண்ணி குடிக்கிறோம் அப்படின்றதுக்கு நம்ம காலையில நம்ம வந்து வேலைகளை தொடங்கும் போதே
ஒரு 2 to 3 1 லிட்டர் பாட்டில்ல நம்ம தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியை நாள் முழுக்க நம்ம குடிச்சோம் அப்படின்னா நமக்கு அளவு கரெக்டா மெயின்டைன் பண்ண முடியும். இல்ல எனக்கு அவ்வளவா நீர் குடிக்கிற பழக்கம் இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்க வெஜிடபிள் சூப் மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா மோர், நீராகாரம் மோர் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களோ இல்ல ஹெர்பல் டீன்னு சொல்றோம் இல்லையா, இந்த சின்னமென் அந்த மாதிரி எல்லாம் போட்டு அந்த தண்ணீர் மாதிரி குடிச்சுக்கலாம். ஸோ இது மூலமாவும் நம்ம நீர்ச்சத்தை நம்மளால மெயின்டைன் பண்ணலாம். இப்போ இந்திய பாரம்பரிய உணவுகளை பத்தி ஒரு சில தவறான மித்ஸ் எல்லாம் இருக்கு. இதை பத்தின உங்களோட கருத்து என்னங்கிறத பத்தி டாக்டர் அட்லினா மேம் நீங்க சொல்லுங்க. இந்தியன் ட்ரெடிஷனல் சாப்பாடு நம்ம எத்தனை நாள் நம்ம ரொம்ப குறை சொல்லிட்டு இருந்தோம். அதாவது ஏன் நம்ம இவ்வளவு எண்ணெய் யூஸ் பண்ணோம், ஏன் இதை யூஸ் பண்ணோம், அதை யூஸ் பண்ணோம், இதை யூஸ் பண்ணல அப்படிங்கிறது. ஆக்சுவலி நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்மளோட ISPADன்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் பீடியாட்ரிக் அண்ட் அடலசன்ட் டயபிட்டிஸ் சொல்லக்கூடியவங்க 2022ல நம்மளோட இந்தியன் தாலி பெஸ்ட் ப்ராப்பர்லி பேலன்ஸ் டயட்னு சொல்றாங்க. அதாவது பேலன்ஸ் டயட்னு சொல்லும் போது நம்மளோட புரதச்சத்து, நார்ச்சத்து, மாவுச்சத்து இது எல்லாமே சேர்ந்து ஒரு பேலன்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறது தான். சோ அதுக்கு எக்ஸாம்பிள் நீங்க மெயினா பாத்தீங்கன்னா நம்மளோட பிளேட்ல அரை பிளேட்ல நம்மளோட பச்சை காய்கறிகளும் பழங்களும் இருக்கணும். மீதி கால்வாசி பிளேட்ல மாவுச்சத்தும், மீதி கால்வாசியில நம்ம புரதச்சத்தும் இருக்கணும். சோ இந்த பேலன்ஸ் டயட்டா எடுக்கிறது மூலமா நம்மளோட சாப்பாடுல நீங்க எந்த வகை சாப்பாடு அது சாப்பிடறதா இருந்தாலும் அதனால உங்களோட பிளட் குளுக்கோஸை ஏத்தாம இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும். சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம கரெக்டா நம்ம பிளான் பண்ணி நம்மளோட மீலை கரெக்டாபடியா பேலன்ஸா நம்ம வைக்கும் போது எவ்ரி சிங்கிள் டே நம்மளால சுகர் கண்ட்ரோலை மெயின்டைன் பண்ண முடியும். இதனால நம்மளோட சாப்பாடோட டேஸ்ட் குறையறதுக்கும் போகிறது இல்ல, அதே நேரத்துல நம்மளால பெட்டரா இந்த சாப்பாடை கண்டினியூஸா நம்ம ஃபாலோ பண்ணவும் முடியும், பிளட் குளுக்கோஸை கண்ட்ரோல் பண்ணவும் முடியும். சோ நம்மளோட சாப்பாடு ரொம்ப மோசம்னு சொல்லி கம்ப்ளீட்லி வேற சாப்பாடுக்கு மாறணும்னு அவசியம் இல்லை. சிறுதானியங்கள் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு ப்ராப்பர் பேலன்ஸ் டயட்டா ஆக்குறது தான் உள்ளதுலேயே முக்கியமானது. சர்க்கரை நோய் பாதிக்கப்படுறதுக்கு முந்தைய நிலையை கையாளுறதுக்கு உதவக்கூடிய ஒரு எளிமையான பாரம்பரிய உணவு வகை என்ன? இதை பத்தி பிரியங்கா மேம் நீங்க சொல்லுங்க. ஸோ ப்ரீ டயபெட்டிஸ்ல பெனிஃபிஷியல்னு பாத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு டயட் எடுக்கணும். பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் மாவு சத்து, புரத சத்து, நார் சத்து எல்லாமே இருக்கிற மாதிரி இருந்தா அது நல்லது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா தால் கிச்சடி. ஸோ தால் கிச்சடியில புரத சத்துக்கு நம்ம பைத்தம் பருப்பு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மாவு சத்துக்கு நார்மல் அரிசிக்கு பதிலா முழு தானியங்கள் இல்ல சிறுதானியங்கள் லைக் ப்ரௌன் ரைஸ், மில்லட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி புரத சத்துக்கு நம்ம நிறைய காய்கறிகள் சேர்க்கலாம். இந்த மாதிரி நான் எல்லாமே சேர்ந்து சாப்பிடும் போது அது நார்மல் ட்ரெடிஷ்னல் ஃபுட் விட இந்த மாதிரி சேர்ந்து சாப்பிடும் போது நல்லது. இதே மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஐட்டம்ஸை மாடிஃபை பண்ணா ப்ரீ டயபெட்டிஸ் அண்ட் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருத்தர் சர்க்கரை நோய் பாதிக்கப்படுறதுக்கு முந்தைய நிலையை கையாளுறதுல என்ன மாதிரியான முயற்சிகள் செய்யணும்? இதை பத்தி கீதா லட்சுமி மேம் நீங்க சொல்லுங்க. நமக்கு ப்ரீ டயபெட்டிஸ் வந்துருச்சு, நம்ம சுகரா அது மாறக்கூடாது, இல்ல அதை நார்மலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது உணவு பழக்கங்கள்ல நம்ம நிறைய மாற்றங்கள் செய்யணும். ஸோ இந்த மாற்றங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சாதான் நம்மளால இதை தக்க வைக்க முடியும். ஏன்னா இந்த உணவியல் மாற்றங்களும் வாழ்க்கை முறை மாற்றங்களும் வாழ்நாள் முழுக்க நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்ப நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம பாரம்பரிய உணவுகளை பேஸ் பண்ணி இருந்தாதான் நம்மளால இதை தக்க வைக்க முடியும். இப்ப நிறைய பேர் கிராஷ் டயட்ஸ் அப்படின்னு பண்றாங்க. கம்ப்ளீட்டா அரிசி ஆகாரத்தை தவிர்த்துட்டு வெறும் காய்கள், பழங்கள், புரதங்கள் அப்படி போறாங்க. அந்த மாதிரி செய்யும் போது பிராக்டிக்கலா நம்மளால டே டு டே லைஃப் இதை செய்ய முடியும். சோ நம்மளோட பாரம்பரிய உணவுகளுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி நம்ம செய்யணும் ஒண்ணு. அண்ட் ரெண்டாவது போர்ஷன் கண்ட்ரோல். சோ உணவோட அளவை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வரணும். அண்ட் நம்மளால அச்சீவ் பண்ணக்கூடிய கோல்ஸ் செட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணணும். சோ நம்ம ஒரு மாதத்துக்கு இதை மட்டும் தவிர்க்கணும், அடுத்த மாதத்துக்கு இப்படி தவிர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட கேலரி இன்டேக்கை குறைச்சிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்றது ரொம்ப ஈஸியா. நம்முடைய இந்த இந்திய பாரம்பரிய கலாச்சாரத்துல பல்வேறு மதங்கள்ல நோன்பு இருக்கிறது, விரதம் இருக்கிறது மாதிரியான நடைமுறைகள் வெவ்வேறு நாட்கள்ல கடைபிடிக்கப்படுது. சோ சர்க்கரை நோய் பாதிக்கப்படுறதுக்கு முந்தைய நிலையில உள்ள ஒரு நபர் அந்த மாதிரி சாப்பிடாம விரதம் இருக்கலாமா? அந்த மாதிரி செஞ்சா அது ரத்த சர்க்கரை அளவுகள்ல பாதிக்க வாய்ப்பு இருக்கா டாக்டர்? நான் முக்கியமா சொல்ல விரும்புறது நம்மளோட சாப்பாடுல இருக்கக்கூடிய சத்துக்களை அதிகரிக்கணும். நம்ம நியூட்ரியன்ட் கண்டென்ட்டை நம்ம சாப்பாடுல இம்ப்ரூவ் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட கேலரி கன்சம்ஷன் கம்மியாயிரும். சோ நம்ம கேலரி குறைக்கணும்ன்றத ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு நியூட்ரியன்ட்டை கூட்டணுங்கிறத வச்சோம்னா நியூட்ரியன்ட் டென்ஸ் கூட சூஸ் பண்ணோம்னா கேலரி டென்ஸ் கூட அவாய்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ரெண்டாவது நான் சொல்றது சின்னதா ஃப்ரீக்வென்ட் மீல்ஸ் எடுத்துக்கிறதும்
ரெஸ்ட்ரிக்டட் டைம் ஈட்டிங் சொல்ற மாதிரி நம்ம குறுகிய நேரத்துக்கு சாப்பிடுறதும் அதிக நேரம் சாப்பாடு இல்லாம இருக்கிறதும் மிக மிக அவசியமானது. மூணாவது தெரிஞ்சுக்க வேண்டியது போர்ஷன் கண்ட்ரோல். நம்ம அந்த அளவா கரெக்டான டைமுக்கு பிரிஸ்கிரைப்டா சாப்பிடும் போது நம்ம ஓவர் ஈட் பண்ணாம நம்ம குளுக்கோஸ் மேலையும் கீழையும் ஏறாம ஒரு சீரா இருக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். இது மட்டும் இல்லாம நம்ம வந்து சூஸ் பண்ற சாப்பாடும், அதாவது நான் சொன்ன மாதிரி முழு தானியங்கள், ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட் ஃபுட், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். rather than நம்ம ரிஃபைண்டா யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் இல்ல நம்ம பேக்கேஜ்ல வர ப்ராசஸ்ட் ஃபுட், ஃப்ரோசன் ஃபுட் இதெல்லாம் அவாய்ட் பண்றதும் நல்லது. எல்லாத்துக்கும் மேல adequate ஹைட்ரேஷன், அதாவது நம்ம தண்ணியை அதிகமா குடிக்கிறதும் நம்மளோட பேலன்ஸை ஹெல்ப் பண்றதுக்கும் நம்ம டைஜஷன் ப்ராசஸ் ஃப்ரீ ஆக்குறதுக்கும் கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி எல்லாம் வராம இருக்கிறதுக்கும் ஓவரால் குளுக்கோஸ் கண்ட்ரோலுக்கும் இதெல்லாம் தான் முக்கியமான நியூட்ரிஷன் ரிலேட்டட் டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். நலமே சொல்க நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகின்றது. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.